ஈரோடு அருகே குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை இடிக்கச் சென்ற அதிகாரிகளை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு பகுதியில் கன்னிராவுத்தர் குளம் உள்ளது. இதை ஒட்டிய பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றக் கோரி பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் குளத்தில் உள்ள வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை இடிக்காமல் தங்கள் வீடுகளை மட்டும் இடிப்பதாக குற்றம் சாட்டினர். பதற்றமான சூழல் உருவானதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் 4 வீடுகளை மட்டும் இடித்த மாநகராட்சி அதிகாரிகள் மீதமுள்ள வீடுகளை காலி செய்ய கால அவகாசம் அளித்தனர். இதனிடையே ஆக்கிரமிப்பு பகுதிகளை பார்வையிட வந்த தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஏழை மக்களின் குடிசைகளை மட்டும் அப்புறப்படுத்துவதனால் இந்த பிரச்சனை தீராது. பெரும்பகுதியை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் அத்தனையும் அப்புறப்படுத்தியாக வேண்டும். அப்போதுதான் இந்த ஏரியின் முழு பயன்பாடு ஈரோடு நகர மக்களின் குடிநீருக்கும் சுற்று வட்டாரத்து கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் விவசாயத்திற்கும் பயன்படும்.